அஸ்ஸலாமு அலைக்கும். உமர் அலி ஆட்சி நீதியோடையும் நேர்மையோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. உமர் அலி அவங்க அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவங்க. உமர் அலி நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு காபிர் ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணம், இந்த மாதிரி உமருடைய ஆட்சி ரொம்ப நீதியோட வாழ்ந்துட்டு வர்றாங்க, அவங்களுடைய அந்த இதுல ரொம்ப கொஞ்சம் களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணத்தை படி அந்த மனிதர் நம்ம கண்காணிச்சுட்டா வர்றாங்க. உமர் அலி அவங்களுடைய நீதியான ஆட்சியை வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்போ உமர் அலியோட மகன் ஒரு நாள் என்ன செய்யறாப்ல, அந்த மனிதர் என்ன செய்யறாப்ல, உமர் அலியோட மகனுக்கு ஒரு வாங்க ஏதாவது கூல்டிஸ் வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செய்யறாப்ல, மதுவை கலக்கி கொடுத்துறாங்க. உமர் அலியோட மகனாரு சரி ஒரு கூல்டிஸ் பானம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடறாங்க. குடிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணம், அந்த மனிதருக்கு ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணம், அதாவது உமர் அலி ஆட்சியில நம்ம களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணம். அப்ப அவனுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது அந்த மனிதருக்கு. அப்போ உடனே என்ன செய்யறாப்ல, அந்த பொண்ணு கண்டிக்கும். அப்ப என்ன செய்யறாப்ல, அந்த பொண்ணு வீட்டு உள்ள இருந்துட்டு இருந்து உமர் அலியோட மகனார உள்ள விட்டு கதை பிடிக்கிறாங்க. யாரு? அந்த காஃபி. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணு உள்ள இருக்கும் போது அவங்க போதையில இருக்காங்க. அதான் அரபு நாட்டுல உள்ள போதை வந்துகிட்டு ரொம்ப பவர் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியாவோட உள்ள போதைக்கு அங்க உள்ள போதைக்கு ரொம்ப வித்தியாசம். அப்ப உடனே என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணு எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க, முடியல, தப்பான ஒரு இதுல ஈடுபட்டு காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, ஒரு பெண்ணு பக்கத்துல பட்டு. இத பார்த்த உடனே அழுகுறாங்க. அல்லாவுக்கு நான் மாறு செஞ்சுட்டேனே அழுகுறாங்க. அந்த பெண்ணு சொல்லுது, நடந்து போச்சு, நீங்க வீட்டுக்கு போயிருங்க, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லு. அவங்க கிட்ட இருந்து அழுகுறாங்க, அல்லாவுக்கு நான் மாறு செஞ்சுட்டேனே, அல்லாஹ் என்ன மன்னிக்கவே மாட்டானே, என்னோட தகப்பனாருக்கு தெரிஞ்சா ரொம்பவும் கவலைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அழுகுறாங்க. அந்த பெண்ணு ஆதரவான வார்த்தை சொல்லுது, சரி நடந்து போச்சு, நீங்க யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நீங்க போயிருங்க அப்படின்னு. அதாவது அந்த உமர் அலியோட மகனாரு என்னைக்கு அங்க தங்குனாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சு மாசமாயிருக்கும். காலம் கடந்து போகுது. இது உமர் அலிலாக யாருக்குமே தெரியாது. என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு குழந்தை பெத்துறாங்க. குழந்தை பெத்து வாழ்ந்துட்டு வரும்போது அந்த பெண்ணுடைய தகப்பன் அவர் சொல்றாப்ல, என்னுடைய பொண்ணு நான் உனக்கு ரிஸ்க் தரணும், இது உமர் அலியோட மகனாரு குழந்தை, நான் ரிஸ்க் கொடுக்க முடியாது, இதை நீ உமர் அலியிட போய் சொல்லிடு, இல்லடா உன் குழந்தைய நான் கொன்றுவேன் அப்படின்ன உடனே அவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, இது பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் ஒரே புடிவாதமா நிற்கும். ஏன்னா அவனுக்கு வந்துகிட்டு அந்த மார்க்கத்தை களங்கப்படுத்தணும் ரொம்ப நாளா ஒரு கெட்ட எண்ணம். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்ச உடனே உமர் அலியில அவங்க பயான்லாம் பண்ணிட்டு சகாபாக்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு சகாபாக்கள் வீட்டுக்கு போறாங்க. பெண் ஓரத்துல புள்ளைய தூக்கி வச்சுட்டு உமர் அலியில அவங்க வர்றாங்க. அந்த பெண்ணு சொல்லுது, இந்த குழந்தைய பாருங்க, இந்த குழந்தைய பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அப்ப உமர் அலிலா சொல்றாங்க, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கலாம். ஏன்னா உமர் அலிலாங்க எப்பவுமே கரெக்டா பேசுவாங்க, தைரியமா கம்பீரமா பேசுவாங்க. நீ சுத்தி வளைக்காம விஷயத்துக்கான்னு சொல்லுங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, உங்க மகன் பெற்ற குழந்தை. அப்ப உமர் அலிலாக சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த கண்ணம்லாம் சிவந்து, இது உங்க மகன் பெற்ற குழந்தை. என்ன சொல்றா? அதாவது நீ சொல்ற வார்த்தை உண்மையாக இருந்தா என் மகனுக்கு தண்டனை, இல்லடா உன் தலை இருக்க. உமர் அலிலாங்க கடுமையான கோவக்கார. அந்த பெண்ணை பயந்து பேசுது. ஆனா இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த பெண்ணுக்கு வேற வழி இல்ல தகப்பேன் அந்த பிள்ளைய கழுத்தை நினைச்சு கொண்டுருவான், அந்த குழந்தைய நான் கொண்டுருவேன், நீ இதை போய் உண்மையை போய் சொல்லணும். இந்த பயத்தினால உமர் அலிலா அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அதுக்கடையில உமர் அலியோட மகனாரு ஜும்மா தொழுதுட்டு தாயாரு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அதை என்ன செய்யறாங்க, மகனாரு வாயில கொண்டு போறாங்க. உமர் அலிலா கையை பிடிச்சாங்க. மகனே, இப்ப நீங்க சாப்பிட்டது, இது வரைக்கும் சாப்பிட்டது ஹலால், இப்ப நீங்க சாப்பிட ஹராம் ஆச்சு, சாப்பாடை கீழே போடும், ஒளி செஞ்சுட்டு வாங்க. ஒளி செஞ்சிருக்காங்க. குர்ஆனை எடுத்து படிங்க மகனே. அப்போ உடனே சொல்றாங்க, என்னுடைய தந்தைய எதா இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்க தண்டனை, எதா இருந்தாலும் எனக்கு வீட்டிலே கொடுத்துருக்க தண்டனை. நம்ம மார்க் அப்படி சொல்லலையே,
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. எதா இருந்தாலும் வீதியில தான் அது அந்த தண்டனை நம்ம கொடுக்கணும். பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஒரு கலிஃபா ஜனாதிபதி. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, உமர் அல்லா மகனார வீதிக்கு வரணும். மகனார் எவ்வளவு அழுகுறாங்க, தாயாரு அவ்வளவோ சொல்றாங்க. இது நம்ம இஸ்லாத்துல கிடையாது. தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிச்சாங்க. உடனே நினைச்சாங்க மைதானத்துக்கு கூட்டம். அதை பாக்குறது லட்சக்கணக்கான கூட்டம். எல்லாரும் அழுது வடிக்கிறாங்க. உமரில்லா நீதியோடையும் நேர்மையோட வாழ்ந்தாங்கன்னு இப்படியே ஒரு சோதனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள்லாம் எவ்வளவு சோதனை வந்திருப்பாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு சோதனை தற்கொலைக்கு போயிடுறோம், ரொம்ப தப்பான முடிவுக்கு போயிடும். பாருங்க வாழ்ந்தா அவங்கள மாதிரி தாங்க வாழணும். 1445 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தி இன்னைக்கு பேச பயான்ல சொல்றாங்க, கிதாப்ல பதிவு ஆயிருக்கு. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். எவ்வளவு அழகான முறையில வாழ்ந்திருக்காங்க. மகனாரை கொண்டு வர்றாங்க. இத பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம் மைதானத்துல. என்ன செய்யறாங்க, அடிக்கக்கூடிய அந்த சாட்டை அடிக்கக்கூடிய குலாம பார்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, உமர் அலியோட மகனாச்சே, அலிஃபாவோட மகனாச்சே, நீ பாரபட்ச பார்த்து அடிக்க, அப்படி அடிச்சா அல்லாஹ் உன் கையை நரகத்துல போட்டுவான். எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி தண்டனையை நீ கொடுக்கணும். இப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்ப மகனாருக்கு தண்டனையை கொடுக்க பாருங்க, அடிக்கிறாங்க. சாட்டையில ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு சல் துண்டு கீழே. தாயாரெல்லாம் அழுகுறாங்க. மகனாரு ஜிம்மா தொழுது வந்து சாப்பிட கூட இல்ல, கையை வந்து பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு நீதியும் அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அடிக்க அடிக்க அப்படியே சத துண்டுலாம் அப்படி கீழே. ஒரு தாய் தாப்பு முன்னாடி தன்னுடைய பிள்ளை அடிச்சா எவ்வளவு பெரிய சோதனைங்க. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும், ஒரு தகப்பு மாட்டீங்க. அப்ப என்ன செய்யறாங்க, தண்ணி தாகும், தண்ணி கேக்குறாங்க. அப்ப உமர் இல்ல சொல்றாங்க, இன்னும் தண்டனை முடியலையே, தண்டனை முடியலையே, தண்டனை முடிஞ்சவனு நம்ம ஏதாவது செய்யலாம். அப்படியே சொர்க்கத்தை கண்ணில் காமிக்கிறான் உமர் அல்லாவோட மகனார். அப்படியே சொர்க்கத்தை காமிக்கிறான். எல்லாருமே வரவேற்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா யாரு, அவங்க குடும்பத்தார்கள், சொர்க்கத்திற்குள்ள பெண்கள், பாத்திமா நாச்சாரி எல்லாருமே வரவேற்காங்க. இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு அலங்கப்பட்டிருக்கு, வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சிரிச்ச முகத்தோட சொர்க்கத்துல அல்லாஹ் கண்ணுல காமிக்கிறான். ஒன்ன செய்றாங்க, அவங்களுடைய ரூஹும் பிரியப்படுது. ஆனா உமர் இல்ல அவங்க என்ன கவலைப்பட்டாங்க, மூத்தாயிட்டது கவலைப்படல, அடிக்க வேண்டிய அடி குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, அதாவது உமர் இல்ல ரொம்ப கவலைப்படுறாங்க, அடிக்க வேண்டிய அடி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, தாயாரும் கவலைப்படுறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, போய் தூங்குறாங்க. எல்லாம் செய்ய வேண்டிய காரியமா செஞ்சுட்டு அவங்க நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ரொம்ப கவலையோட தூங்குறாங்க. அப்ப உமர் அலிலாவை என்ன செய்றாங்க, உமர் அலிலாவுடைய மனைவி தூங்கிடுறாங்க. கனவுல காமிச்சு, கனவுல பாஜா மகனாரு சொர்க்கத்துல இருக்காங்க, சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. பாருங்க எப்படி ஒரு கலிஃபா, எப்படி ஒரு ஜனாதிபதி, எவ்வளவு நீதியும் நேர்மையும் அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்துருக்காங்க. பாருங்க இந்த ஹதீஸ போதுங்க, ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்துக்கு வரணும், எடுத்து சொல்லணும், எல்லாரும் சில பத்தி பேசணும், தைரியமா பேசணும். உண்மையான மார்க்குங்க, இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், மக்கள் இடத்துல சொல்லணும், நபிமாரோட சம்பவத்தை சொல்லணும், சஹாபாக்களோட சம்பவத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.